வணக்கம் and welcome to ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி மாம்பழ ஹல்வா. ஹல்வால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாம்பழ ஹல்வா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். மாம்பழம் யூஸ் பண்ணி டிஃபரெண்டான டேஸ்டியான ரெசிபீஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள இந்த டேஸ்டியான ரெசிபீஸை செஞ்சு பாருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. இத கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பல்ப்பை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு சில மாம்பழத்துல நார் இருக்கிற மாதிரி இருக்கும், சிலது புளிப்பா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா ஸ்கிப் பண்ணிருங்க. நல்ல ஸ்வீட்டா ஜூசியா இருக்கிற மாம்பழமா எடுத்துக்கோங்க. பல்ப்பை மட்டும் எடுத்தாச்சு. இதுல 1 கப் சுகர் ஆட் பண்ணிடலாம். மாம்பழத்துல இருக்கிற ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1 கப் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில மாம்பழ பியூரிய சேர்த்துக்கலாம். இன்னும் நான் ஸ்டவ்ல வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிருக்கிறதுனால ஸ்டவ்ல வச்ச உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்ல வைக்கிறோம். இதுல தண்ணி எதுக்கு சேர்க்கிறோம்னா கஸ்டர்ட் பவுடர் நல்லா வேகணும். வெறும் மேங்கோ பியூரியோட கஸ்டர்ட் பவுடரை குக் பண்ணோம்னா வேகாது, அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை வச்சுக்கலாம். ஹல்வா செய்ய நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடிப்பிடிக்காம வரும். ஃப்ளேமை மீடியம் ஹைல வச்சு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்கானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த ஹல்வாக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கிளறி விட்டதுக்கு அப்புறமா நெய்யை அப்சர்வ் பண்ணிருக்கு. இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மாம்பழத்திலே நேச்சுரலான கலர் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டியது இல்லை. இப்ப பாருங்க, இன்னுமே கொஞ்சம் லூஸா தான் இருக்கு. இப்ப 3வது டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க தான் ஹல்வா நல்லா வெந்து பதத்துக்கு வரும். இப்ப ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இதுல கொஞ்சமா சாப் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்க நெய்ல வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வறுக்காம அப்படியே தான் சேர்த்திருக்கேன். இப்ப 4வது டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப ஹல்வாவை எந்த பாத்திரத்துல செட் பண்றீங்களோ அதுல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி வச்சிருங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த நெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல தளதளன்னு ஹல்வா வெந்துட்டு இருக்கு. இப்ப இத கொஞ்சமா ஸ்பூன்ல எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து பாருங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரணும். இப்படி வந்தா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய் தடவின ட்ரேக்கு மாத்திடலாம். ஒரே மாதிரி ஈக்குவல் பண்ணிட்டு இத 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்ப ஹல்வா நல்லா ஆறி இருக்கு. இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கத்தியில கொஞ்சமா நெய் தடவிட்டு பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாம அழகா வந்திருக்கு. நம்ம கடைகள்ல வாங்குறதை விட எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இதுக்கு மேல கொஞ்சமா நட்ஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான மாம்பழ ஹல்வா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி சூப்பர்பான ஹல்வா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.